நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. குடும்பச் சூழல் காரணமாக 10ஆம் வகுப்புக்கு மேல் படிக்க முடியாமல் போனாலும் கடும் முயற்சியால் இன்று மாபெரும் தொழிலதிபர். சூர்யா சில்க்ஸ், லக்ஷனா துணிக்கடை, லக்ஸுரி டைரி மில்க் ஏடிஎம், லக்ஷனா டைமண்ட்ஸ், தெய்வானை டைரி, சரவணா அயோடிசைட் கிறிஸ்டல் சால்ட் ஆகிய நிறுவனங்களின் அதிபர். புதிய தொழில் முயற்சிகளை அசாதாரணமாக துவங்கும் துணிச்சல்கார இளைஞர். வைர வியாபாரத்தில் நோ ஷோரூம் நோ ஸ்டாக் என்கிற புதிய கான்செப்டை உருவாக்கி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் மாபெரும் சாதனை செய்தவர் சரவணன் சொக்கலிங்கம். நேர்காணல். நிச்சயமாக புதுசாக தொழில் பண்ணுறவங்க ஒன்று ஆரம்பிங்க, அவ்வளோதான் வந்து ஃபண்ட்ஸ் இருக்குது அப்படின்னாக்கா ஒன்று நிச்சயமாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதில் கொஞ்சம் க்ரோப் ஆன பிறகு அதுக்கு சம்மந்தம் இல்லாத இன்னொன்று ஸ்டார்ட் பண்ணிடுங்க அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஒரு கார்ப்பரேட் ஷோரூம் வந்து எந்த மாதிரியான சிஸ்டம்ஸ் வச்சுருப்பாங்களோ அந்த மாதிரி நான் வந்து ஆன்லைன் ட்ரேடிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு அந்த கான்செப்டில் வந்துட்டு முதல்ல வந்து ஒரு சாஃப்ட்வேர் வந்து போட்டேன். அதில் அந்த டைமண்டு தொழிலுக்குனே வந்து தனியாக ஒரு சாஃப்ட்வேர் போட்டேன். அதை நீங்களே சொல்லி க்ரியேட் பண்ணிங்களா? ஆமாம், நானே என்னுடைய ஐடியாலே ஃபுல்லி கஸ்டமைஸ்டு. நான் எப்படியெல்லாம் கேட்டேனோ அந்த மாதிரி அந்த சாஃப்ட்வேர் பர்சன் பண்ணி கொடுத்தாங்க. நம்ம நகரத்தார் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்க நகரத்தார்கிட்ட நம்மவர்கள் நம்ம ஆளுங்க வந்துட்டு வியாபாரம் பண்ணுறாங்களா அப்படின்னா பெரும்பகுதி கிடையாது. ஏன்னா நம்ம ஆளுங்க வந்து இல்லாத துறையே கிடையாது, கால்பதிக்காத துறையே கிடையாது. எல்லா ட்ரேடிங்லேயுமே நம்ம ஆளுங்க இருக்காங்க. அப்படிங்கும்போது அனைத்து துறைகளிலும் இருக்கும்போது உங்களுடைய தேவை என்னவோ அதை முதல்ல நீங்கள் வந்து சர்ச் பண்ணுங்கள், அனலைஸ் பண்ணுங்கள், குவாலிட்டி பாருங்கள், ரேட் பாருங்கள். எதுலேயும் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு ஆகலையா, அதாவது உங்களுடைய தேவை என்னவோ அது கிடைக்கலைன்னா, அந்த ட்ரேடிங்கில் நம்ம ஆளுங்க இல்லைன்னா நீங்கள் வந்து வெளியில் வேறு இடத்துக்கு போங்க. இல்லை தேவையை பூர்த்தி பண்ண முடியலைன்னா, உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்லைன்னா நீங்கள் வேறு இடத்துக்கு போங்க. ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் நம்ம ஆளுகளுக்கு கொடுங்க, நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான் நான் கேட்டுக்கிறேன். சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம், ஏ ராம்நாத், ஸ்மார்ட் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி, டி நகர், சென்னை. ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர். வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் KNC டைமண்ட்ஸ், கேரட் அண்ட் கேரட், அரிமளம், முத்து கண்ணன், ரங்கநாயகி. நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணையவழி தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ச்சியாக நேர்காணலில் மிகச்சிறந்த நகரத்தார் ஆளுமைகளை நாம் சந்தித்து வருவது நீங்கள் எல்லாம் அறிந்ததுதான். இன்று ஒரு தொழில் ரீதியான ஒரு நேர்காணல் இது. வைர வியாபாரத்தில் தனக்கென்று ஒரு தன்னிகரில்லாத முத்திரையை பதித்து வரக்கூடிய, அதாவது புது மாதிரியான ஒரு ட்ரேடிங், ஆன்லைன் ட்ரேடிங் செய்து கொண்டிருக்கக்கூடிய சரவணன் சொக்கலிங்கம் அவர்களை இன்று நாம் சந்திக்கிறோம். வணக்கம். வணக்கம். அடிப்படையில் ஒரு அறிமுகம் உங்களை பற்றி. என் பேர் வந்து சரவணன் சொக்கலிங்கம், ஊர் பூலாங்குறிச்சி. எனக்கு வந்து ஒரே ஒரு சிஸ்டர், அவங்க வந்து ராயவரத்தில் கல்யாணம் பண்ணி கொடுத்து விருத்தாச்சலத்தில் இருக்காங்க. அம்மா அப்பா பூலாங்குறிச்சியில் இருக்காங்க. நான், என் ஒய்ஃபு, எனக்கு 2 குழந்தைங்க, ஒரு பொண்ணு ஒரு பையன். கோயம்புத்தூரில் செட்டில்டு. கோயம்புத்தூரில் இருக்கீங்க? ஆமாங்க. இப்போ வந்து உங்களுடைய பிஸ்னஸ் ஆரம்பத்தில் நீங்கள் உங்களுடைய அடிப்படை தகுதி என்ன, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்? என்னோடய குடும்ப சூழ்நிலையின் காரணமாக நான் 10ஆவதுக்கு மேலே படிப்பு தொடர முடியாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் ஒரு வேலைக்கு ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்தேன். வேலை பார்த்துட்டு நம்ம வந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஆரம்பத்திலேருந்தே இருந்தது. பட் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுதே நான் வந்து ஒரு துணிக்கடை வந்து நம்ம ஊரில் சின்னதாக ஒன்று ஸ்டார்ட் பண்ணேன். அதன் பிறகு அப்புறமும் ஒர்க் கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்தேன். அப்பா துணிக்கடையை பார்த்துக்கிட்டாங்க. அதன் பிறகு அப்பாவால் கொஞ்சம் கண்டினியூ பண்ண முடியல. அப்புறம் நான் அந்த நிறுவனத்தை விட்டு வெளியில் வந்து நான் அப்புறம் மேனேஜ் பண்ண ஆரம்பித்தேன். சரி, இப்படி வந்து நீங்கள் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிறது டைமண்ட் ட்ரேடிங். ஆமாம். பட் உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. அதை பற்றி எதுவும் படிச்சிங்களா? ஆமாம், நான் வந்து வேலை பார்த்த நிறுவனம் வந்துட்டு ஒரு தனியார் நிறுவனம் வந்து ஒரு நகைக்கடை. ஸோ அங்கே நான் கற்றுக்கிட்ட ஒரு நல்ல விஷயங்களை எடுத்துக்கிட்டு வெளியில் வந்து என்னுடைய துணிக்கடையையும் பார்த்துக்கிட்டு அதன் பிறகு வைரம் சம்மந்தமாக படிக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். அப்புறம் ஒரு இன்டர்நேஷ்னல் லேபில் போய் நான் வந்து அதை கற்றுக்க ஆரம்பித்தேன். அதை படித்து சர்டிஃபிகேட் வாங்கினேன். அதன் பிறகு ப்ராப்பராக ஜிஎஸ்டி எடுத்து இந்த வைர வியாபாரம் பண்ணுறதுக்கு நான் வந்து ஆரம்பித்தேன்.
சரி. இப்போ வந்து எல்லாரும் பொதுவாக நம்ம நகரத்தாரை பொறுத்தவரை பண்ணுற வைர வியாபாரங்கள் நம்பிக்கையின் பேரில் பண்ணக்கூடிய ட்ரேடிங் இது. கரெக்ட். அவங்களுக்குன்னு ஒரு குரூப்பு, அதை வந்து அந்த கைராசியில் நிறைய பேர் பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு புது இளைஞராக உள்ளே வந்திருக்கீங்க, அதுவும் வைரத்தில் ஆன்லைன் ட்ரேடிங் அப்படிங்கிறீங்க. ஆமாம். என்ன மாதிரி செய்கிறீங்க அது? ஆன்லைன் ட்ரேடிங்னா நான் வந்து என்னுடைய கான்செப்டே வந்து நோ ஷோரூம் நோ ஸ்டாக் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை நானாக வந்து உருவாக்கினேன். அதுக்கு வந்து 3 காரணம் இருக்குது. ஒன்று வந்து அதுக்கு ஃபினான்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு ரொம்ப அதிகமாக தேவைப்படும். ஒரு ஷோரூம்னு ஒன்று நம்ம வச்சோன்னா அதுக்கு நிறைய ஃபினான்ஸ் தேவைப்படும். ஸோ அந்த ஒரு இயலாமை ஒன்று. ரெண்டாவது வந்துட்டு நோ ஷோரூம் அப்படிங்கிற போது என்னுடைய ஓவர்ஹெட்ஸ் எதுவும் இல்லாமல் என்னுடைய நிர்வாக செலவுகள்லாம் வந்துட்டு நிச்சயமாக குறையும். அப்படி இருக்கும் பொழுது நான் என்னுடைய கஸ்டமர், என்னுடைய வாடிக்கையாளருக்கு என்கிட்ட ஆர்டர் கொடுத்து வாங்குறவங்களுக்கு ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில், அதாவது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக குறைவான சார்ஜஸில் என்னால் வந்துட்டு அவங்களுக்கு பொருளை கொடுக்க முடியும். அது ஒன்று. ரெண்டாவது, நான் வந்து துணிக்கடை தவிர பசும்பால் கடை வந்துட்டு ஒரு காரைக்குடியில் வந்து ஒரு 13 அவுட்லெட் வச்சுருக்கேன். எல்லாமே நீங்கள் தான் அதுக்கு நிறுவனர், உரிமையாளர்? ஆமாம், நான் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். பசும்பால் கடை, அது என்ன கான்செப்ட்? பசும்பால்ங்கிறது மில்க் ஏடிஎம் அப்படிங்கிறது, லக்ஸுரி டைரி மில்க் ஏடிஎம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணோன்னே லக்ஸுரி டைரி அப்படிங்கிற ஒரு பிராண்டை வந்துட்டு நானாக வந்து உருவாக்கினேன். சரி. அது வந்து நாங்கள் ஃபேமிலியோடு வந்து துபாய் போயிருந்தோம் ஒரு 5 இயர்ஸ் பேக்கு. போயிருந்தபோது அங்கே உள்ள வெண்டிங் மிஷினரிஸை வந்து எல்லாமே வந்துட்டு மிஷின்லே ஆட்டோமேட்டிக் வெண்டிங் மிஷினில் லிக்கரு, ஐஸ்கிரீமு, ஆயிலு அண்ட் மில்க்கு எவ்ரிதிங் எல்லாம் அதில் இருக்கிறத பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் நம்ம ஊருக்கும் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெண்டிங் மிஷின் போட்டு என்ன ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் ஜாதக ரீதியாகவும் பார்த்தோம். பால் சம்மந்தப்பட்ட தொழில் தான் உங்களுக்கு ஒத்து வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுபோக எனக்கு மில்க் மேலே, அதாவது கவு மில்க் மேலே அந்த தொழில் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு ரொம்ப பேசிக்காக இன்ட்ரெஸ்ட்டு. அதே வந்து நம்ம வந்து பேக்கெட் பால், மற்ற ஆவின் ஆரோக்கியம் அந்த மாதிரி பேக்கெட் பால் கான்செப்ட் இல்லாமல் சுத்தமாக கவு மில்க், ரா மில்காக எந்நேரமும் மக்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா எனக்குள்ளே வந்துச்சு. அப்போ மில்க் ஏடிஎம்னுடைய டெஃபினிஷன் வந்துட்டு எனி டைம் மில்க். நம்ம மார்னிங் அண்ட் ஈவினிங் மட்டும்தான் பசும்பால் கிடைக்கும் அப்படிங்கிற கான்செப்டை நம்ம வந்து உடச்சி எனி டைம் வந்து ஃப்ரெஷ்ஷாக சுத்தமான பசும்பால் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இந்த பால் கடை தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்தது. தொடங்குறது வந்து பழைய தொழில், புது கான்செப்ட், நியூ டெக்னாலஜியில் பண்ணணும், வெண்டிங் மிஷின் மாதிரி போடலாம் அப்படிங்கும்போது அப்புறம் இங்கே நம்ம இந்தியாவில் சர்ச் பண்ண எங்கே கிடைக்கிது அப்படின்ட்டு ஹரியானாவில் வந்துட்டு இந்த மில்க்கு சம்மந்தப்பட்ட உபகரணங்கள் தயாரிக்கக்கூடிய ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்குது, சடான்னு சொல்லிட்டு. ஒரு 50 வருஷ கம்பெனி. அவங்க வந்து இந்த பால் சம்மந்தப்பட்ட தொழிலுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் அவங்க வந்து மேனுஃபேக்சரிங். அவங்கள்ட்ட இருந்து ஹரியானாவிலேருந்து மிஷின் இம்போர்ட் பண்ணலாம். இங்கே லோக்கல்லேருந்து தான் இந்தியா தானே, அங்கேருந்து வாங்கி சவுத்து டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் தமிழ்நாடு, தென் தமிழகத்திலேயே முதலாக காரைக்குடியில் வந்து நாங்கள் வந்து முதல் அவுட்லெட் வந்து போட்டோம். நான் இருக்கிறது கோயம்புத்தூரில் வந்துட்டு பசும்பாலினுடைய தேவை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. சேம் டைம் வந்து ப்ரெக்யூர்மெண்ட் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா வந்துட்டு சிட்டிக்குள்ளே எங்கேயுமே மாடு கிடையாது. நான் கவு மில்க், ரா மில்க் கான்செப்ட் எடுத்திருக்கேன். நம்ம ஒரு 25 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் தள்ளி தான் நம்ம போய் ப்ரெக்யூர் பண்ணிட்டு வரணும். அதன் பிறகு வாடகை, அட்வான்ஸ் அதெல்லாம் பார்க்கும் பொழுது, ஏன்னா வந்து இப்போ கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் லிட்டர் 100 ரூபாய்னாலும் வாங்குறதுக்கு ஆள் ரெடியாக இருக்காங்க. ஆனால் வந்து மற்ற நடைமுறை செலவுகள்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. அதனால் கொஞ்சம் காரைக்குடியை சுற்றி உள்ள கிராமத்தில் எல்லா இடத்துலையுமே வந்துட்டு பசும்பால் வந்து ஈஸியாக அவைலபிள் நிறைய இடத்துல இருக்குது. எல்லார் வீட்லேயும் மாடு இருக்குது. நிறைய பேர் வீட்டிலேயே கொண்டு போய் டோர் டெலிவரி பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு கடையாக அவுட்லெட்டாக போட்டால் வருவாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எனக்குள்ளே இருந்துச்சு. இருந்தாலும் சரி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம், காரைக்குடியில் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் காரைக்குடியில் ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாக்குள்ளே தான் வந்துட்டு ஒரு அவுட்லெட் போட்டோன்னா ஆரம்பத்தில், அதாவது இப்போ இந்த பசும்பால் சம்மந்தமாக எந்த ஒரு நாலேஜுமே எனக்கு கிடையாது. நம்ம ஊரில் நான் ஏற்கனவே உள்ள பேட்டியிலெல்லாம் சொல்லியிருக்கேன். அதாவது தெரியாத தொழிலை தொட்டவன் கெட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பழமொழி இருக்குது. தெரிஞ்ச தொழிலை விட்டவன் கெட்டான், தெரியாத தொழில் தொட்டவன் கெட்டான். அந்த மாதிரி நிறைய டிஃபிகல்ட் வந்து நான் ஸ்டார்ட் பண்ண பிறகு ரொம்ப டெய்லி வந்து அதை எப்படி நடைமுறைப்படுத்துறது. ஏன்னா மற்ற பேக்கெட் பால்லாம் வந்து 2 நாள் 3 நாள் வரைக்கும் தாங்கும். கவு மில்க், ரா மில்க் வந்துட்டு அப்பப்போ
உடனே அது கெட்டு போயிடும். அது உடனே அது கரெக்டானபடி அதை இது பண்ணலைன்னா கெட்டு போயிடும். அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு தெரியல. அப்படிங்கும்போது ஒரு வாரம் 10 நாள் அப்படி ஓடுனுச்சு. எங்களுக்கு எப்படி அதை ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுன்னு தெரியல. நிறைய பால் வந்து மீதமானுச்சு. எவ்வளோ வாங்கணும், எவ்வளோ ஓடுது, என்ன ஏதுன்னே ஒன்றுமே தெரியல. நிறைய கீழே தூக்கி ஊற்றினோம், கோயிலில் தூக்கி ஊற்றினோம், கோயிலுக்கு கொடுத்தோம், அந்த மாதிரிலாம் பண்ணோம். அப்புறம் வந்து லக்கீலி வந்து உங்களை மாதிரி ஒரு டிவி சேனல் ரிப்போர்ட்ரு வந்து எங்கள் கடை வழியாக கிராஸ் ஆனார். அவர் ஜெயா டிவி ரிப்போர்ட்ரு, ஜெயா டிவி அண்ட் ராஜ் டிவி ரிப்போர்ட்ரு. நம்ம ஊருக்கு ஏன்னா நாங்கள் மிஷின் போட்டோம், கடையெல்லாம் ஆரம்பிச்சிட்டோம். பட் பெருசாக ஒன்றும் விளம்பரங்கள் பண்ணலை. அந்த ரிப்போர்ட்டர் அவராக வந்துட்டு நம்ம ஊருக்கு ஏதோ புதுசாக வந்திருக்கே அப்படின்ட்டு அவராக உள்ளே வந்து கேட்டார். நான் அந்த மிஷினை பற்றி நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா ரொம்ப நல்லாயிருக்கு. அந்த மிஷின் எப்படின்னா நம்ம வந்து மினிமம் 10 ரூபாயிலேருந்து இந்தியன் கரன்சி எவ்வளோ வேணாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கும். 1/4 லிட்டரு, 1/2 லிட்டரு, 1 லிட்டரு அப்படி தான் வாங்கணுங்கிறது கிடையாது. நம்ம பெட்ரோல் போடுற மாதிரி ரூபாயாக ரவுண்ட் ஆஃப் பண்ணி 10 ரூபா போட்டோம்னா 10 ரூபாய்க்கு உண்டான பால் வரும். அந்த பாத்திரத்தை வச்சு நம்ம குடிச்சிட்டு அப்புறம் இது பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட். அது புதுசாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை நியூஸில் போடுறேன் அப்படின்னாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு எதுவும் பேமெண்ட் வருமானு நான் கேட்டேன். இல்லை அதெல்லாம் நியூஸ்க்கெல்லாம் பேமெண்ட் கிடையாது அப்படின்னாரு. ஸோ முதல்ல ராஜ் டிவியில் வந்தது, அப்புறம் ஜெயா டிவியில் வந்தது. அப்புறம் அந்த நியூஸில் வந்து எல்லாம் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி 1 பை 1 எல்லா சேனல்ஸும் வர ஆரம்பித்தாங்க. ஈவன் பாலிமர் டிவி, புதிய தலைமுறை, சன் நியூஸ் முதற்கொண்டு எல்லா டிவி சேனல்ஸ்லேயும் வந்துட்டு பப்ளிஷ் ஆனுச்சு. பப்ளிஷ் ஆனோன்னா பயங்கர ரீச். அப்புறம் எல்லோரும் வந்துட்டு கஸ்டமர்ஸ் நிறைய ஆட் ஆக ஆரம்பித்தாங்க. பசும்பால், ஆனால் பசும்பாலினுடைய கான்செப்ட், அதனுடைய மகத்துவம் வந்து எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இன்றைக்கி சூழ்நிலைக்கு அதை வந்து இந்த பாக்கெட் பால் வெளியில் போய் நேரடியாக போய் வாங்குறதுக்கு சங்கடப்பட்டுட்டு காலையில் கதவை திறந்து வீட்டை திறந்தோன்னே படியில் பால் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சோம்பேறித்தனமான ஒரு நடைமுறைக்கு வந்தாச்சு. அதனால் நிறைய பேர் வந்து அதனுடைய மகத்துவம் தெரிஞ்சும் இதை வந்து பயன்படுத்தாமல் இருக்கிறாங்க. அப்புறம் இங்கே காரைக்குடியில் நல்ல டிவி சேனல்ஸ் மூலமாக நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் ஆகி ரீச் ஆனோன்னா அப்புறம் அப்படி 1 பை 1 எனக்கு ஒரு நம்பிக்கை வர ஆரம்பிச்சுது. அப்புறம் சரி பக்கத்துலேயே அடுத்தடுத்து, ஏன்னா அது வந்து ஈச் அண்ட் எவ்ரி 1 கிலோமீட்டருக்கு ஒரு அவுட்லெட் எங்கே போட்டாலும் ஓடும். ஸோ அதனால் வந்து 1 பை 1 வந்து ஆரம்பித்து இன்றைக்கி வந்து ஒரு 4 இயர்ஸில் ஒரு 13 அவுட்லெட்டு வந்து காரைக்குடியை சுற்றி இருக்குது. நீங்களே டைரி மாதிரி எதுவும் வச்சுருக்கீங்களா? இல்லை, நாங்களே சொந்தமாக வைக்கலை. ஒரு 23 பண்ணையில் டைப் பண்ணியிருக்கோம். சரி, அவங்கள்ட்ட இருந்து நேரடியாக நாங்கள் வந்து பால் வாங்கி பண்ணிகிட்ருக்குறோம். ஆமாம், மகிழ்ச்சி. ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு தொழிலாக வந்து நிலைநிறுத்திட்டீங்க நீங்கள். ஆமாம். சரி, இப்போ இந்த டைமண்ட் பிஸ்னஸுக்கு வருவோமே, அது ஆமாம். இது எப்படி? அதாவது வந்து பொதுவாக நம்ம ஆட்கள் வந்து ஒரு கடைக்கு போய் அந்த வைரத்தை பார்த்து அதை போட்டெல்லாம் பார்த்து அப்புறம் தான் வாங்கி தான் பழகிருக்காங்க. நீங்கள் உங்களுக்கு எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது அந்த வியாபாரம்? ஆமாம், அதில் வந்து எனக்கு வந்து நான் இந்த டைமண்ட் தொழிலில் வந்து எப்படி இந்த கான்செப்ட் வந்துட்டு எனக்கு வந்துருச்சு. நான் வந்து ஜிஎஸ்டியெல்லாம் எடுத்தேன். ஜிஎஸ்டி எடுத்தது ஒரு பெரிய கதை. ஜிஎஸ்டி என்னென்னா, நம்ம டைமண்ட் தொழிலில் பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ்டி கொடுக்கறதுக்கு வந்து வெரிஃபிகேஷன் வருவாங்க. வெரிஃபிகேஷன் வந்து வீடியோ சர்வேலன்ஸ் இருக்கணும், லாக்கர் இருக்கணும், ஷோரூம் இருக்கணும், ஸ்டாக் எல்லாம் பார்த்துட்டு தான் லைசன்ஸ் அப்ரூவல் பண்ணுவாங்க. எனக்கு வந்து அது எதுவும் இல்லை. என்னுடைய துணிக்கடை மாடியில் உள்ள அட்ரஸை காமிச்சு தான் நான் எடுத்தேன். அப்புறம் அவங்க வந்து இங்கே உள்ள கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் வந்தாங்க வெரிஃபிகேஷனுக்கு. எதுவுமே இல்லை சார், நீங்கள் வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணியிருக்கீங்க, நான் அப்ரூவல் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னார். அப்புறம் நான் சொன்னேன், சார் நான் ப்ராப்பராக 1-2 பண்ணாலே எகெயின்ஸ்ட் ஆர்டரோடு பண்ணணும். எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு பத்தலைங்கிறதுனால நான் ஷோரூம் ஆரம்பிக்கல, என்கிட்ட ஸ்டாக் கிடையாது. பட் சேம் டைம் வந்துட்டு நான் வந்து ப்ராப்பராக ஒன்று செஞ்சு கொடுத்தாலும் ப்ராப்பர் வேலை போகணும்னு நான் ஜிஎஸ்டி அப்ளை பண்ணியிருக்கேன். நீங்கள் ஏன் எனக்கு வந்துட்டு நீங்கள் தரமாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொன்னேன். அப்புறம் போயிட்டு மறுநாளே எனக்கு அப்ரூவல் பண்ணி அனுப்பிச்சோன்னா கிட்டத்தட்ட அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ இது ஃபஸ்ட்டு அப்ரூவலாக இருக்குது. இந்த மாதிரி ஷோரூம் இல்லை, அவர் அப்படி தான் சொன்னார். இந்த மாதிரி நான் எங்கேயுமே பார்த்தது இல்லையே, நீங்கள் என்ன இது வந்து ஜுவல்லரி கேட்டகரியில் வருது டைமண்ட்ஸ் அப்படிங்கிறது, எல்லா சேஃப்டி இதுவும் இருக்கணுமே, நீங்கள் ஒன்றுமே இல்லையே அப்படின்னாரு. அப்புறம் இல்லை நான் சொன்னோன்னா சரி ஓகே, சின்னதாக பண்ணாலும் ப்ராப்பராக பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ரிஷியேட் பண்ணிவிட்டு ஜிஎஸ்டி வந்து அப்ரூவல் பண்ணிவிட்டு நான் வந்து சரி ஓகே ஜிஎஸ்டி எடுத்தாச்சு, நோ ஷோரூம் நோ ஸ்டாக் கான்செப்ட் உருவாக்கியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து எப்படி நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற போது எனக்கு நம்ம கம்யூனிட்டி மேகசின்ஸில் வந்து நிறைய விளம்பரங்கள் கொடுக்க ஆரம்பித்தேன். அதன் பிறகு வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ஸ்டார்ட் பண்ணேன், லக்ஷனா டைமண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் வந்து முதல்ல என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கொஞ்சம் பேரை சேர்த்தேன். அப்புறம் வேர்ட் ஆஃப் மவுத்தில் 1 பை 1 கொஞ்சம் கஸ்டமர்ஸ் எல்லாம் வந்து ஆட் ஆக ஆரம்பித்தாங்க. இந்த மேகசின்ஸை பார்த்து ஒரு ஆளாக என்கொயரி வர ஆரம்பிச்சது. நாட் ஒன்லி டைமண்ட் மட்டும் இல்லை, நான் வந்து கோல்டு அண்ட் சில்வர் எல்லாமே வந்து
பண்ணி கொடுக்க ஆரம்பிக்கிறேன். முதல்ல வந்து அவங்களுக்கு வந்து டிசைன்ஸ் வந்துட்டு த்ரூ ஒரு ஒரு வயர் நெக்லஸ் பண்ணணும் அப்படின்னாக்க டிசைன் வந்து அவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புவேன். கஸ்டமைஸ்டாகவும் பண்ணி கொடுக்குறேன். அவங்க ஆன்லைனில் பார்த்துட்டு எந்த மாதிரி எனி டிசைன் எதாக இருந்தாலும் சரி அதை கஸ்டமைஸ்டாகவும் நான் பண்ணி கொடுக்குறேன். அவங்க கேட்குற டிசைனும் பண்ணி கொடுக்குறோம். அது போக த்ரூ வாட்ஸ்அப்பில் நான் ஆர்டர் டிசைன் அனுப்பிச்சு அதில் அவங்க வந்து செலக்ட் பண்ணி அந்த பிறகு அந்த டிசைனையும் பண்ணி கொடுக்குறேன். ரெண்டாவது வந்து ஒரு கார்ப்பரேட் ஷோரூம் வந்து எந்த மாதிரியான சிஸ்டம்ஸ் வச்சுருப்பாங்களோ அந்த மாதிரி நான் வந்து ஆன்லைன் ட்ரேடிங் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு அந்த கான்செப்டில் வந்துட்டு முதல்ல வந்து ஒரு சாஃப்ட்வேர் வந்து போட்டேன். அதில் அந்த டைமண்டு தொழிலுக்குனே வந்து தனியாக ஒரு சாஃப்ட்வேர் போட்டேன். அதை நீங்களே சொல்லி க்ரியேட் பண்ணிங்களா? ஆமாம், நானே என்னுடைய ஐடியாலே ஃபுல்லி கஸ்டமைஸ்டு. நான் எப்படியெல்லாம் கேட்டேனோ அந்த மாதிரி அவங்க சாஃப்ட்வேர் பர்சன் பண்ணி கொடுத்தாங்க. அதில் வந்து என்ன மாதிரி அப்படின்னா நம்ம வந்து முதல்ல ஒரு ஆர்டரு ஒரு நகை பிடிச்சி போய் அவங்க வந்து இதுக்கு என்ன விலை வரும் அப்படின்னு கேட்குறாங்கன்னா அந்த நகை படத்தை அட்டாச் பண்ணி முதல்ல ஒரு கொட்டேஷன் அவங்க பேர் அட்ரஸ் போட்டு கம்ப்ளீட்டாக வந்து எவ்வளோ கூலி இவ்வளோ சேதாரம் இத்தனை நாளில் டெலிவரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பர்டிகுலர்ஸும் அதில் மென்ஷன் பண்ணி முதல்ல வந்து கொட்டேஷன் வந்துட்டு த்ரூ வாட்ஸ்அப்லேயே பிடிஎஃபாக ஃபார்வர்ட் பண்ணிடுவோம். அவங்க அதை பார்த்துட்டு அதில் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏதாவது சொல்லுவாங்க. அதில் உள்ள அட்ஜஸ்ட்மெண்ட்ஸையும் பண்ணிவிட்டு ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா எகைன் வந்துட்டு ஆர்டர் ஃபார்ம் தனியாக த்ரூ ஆன்லைன்லேயே வந்துட்டு அதையே அப்படியே எடிட் பண்ணி ஆர்டர் ஃபார்மாக அனுப்பிச்சி விட்ருவோம். அதுக்கு வந்து அவங்க அட்வான்ஸ் வந்துட்டு நேரில் வர முடிஞ்சால் வந்து தருவாங்க. அப்படி இல்லைன்னா வெளியூராக இருந்ததுன்னா பேங்க்கில் அனுப்பிச்சி விடுவாங்க. அந்த அவங்க தர்ற எப்படி கொடுத்தாலும் சரி, பழைய தங்கமோ பழைய வெள்ளியோ பணமாவோ என்ன மோட் ஆஃப் பேமெண்ட் கொடுத்தாலும் சரி அதுக்கு வந்து அவங்க அட்வான்ஸ் தந்ததுக்கு உண்டான ரசீது அதையும் வந்துட்டு த்ரூ ரெசிப்ட் கொட்டேஷன் ஆர்டர் ஃபார்ம் ரெசிப்ட் எல்லாமே வந்துட்டு சாஃப்ட்வேர்லேயே போட்டு த்ரூவாக அவங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு அனுப்ப ஆரம்பித்தோம். அதில் வந்து இது வந்து யாரும் புதுசாக ஒன்றும் பண்ணலை. இது என்னென்னா பெரிய ஒரு கார்ப்பரேட் ஷோரூம்லாம் இந்த மாதிரி பண்ணுவாங்க. நான் என்னுடைய லெவலுக்கு எந்த ஸ்டாக் நோ ஷோரூம் எதுவும் இல்லாமல் ஜஸ்ட் கோயம்புத்தூரில் ஒரு ஆஃபீஸ், இங்கே காரைக்குடியில் ஒரு ஆஃபீஸு, இந்த லெவலில் நான் போட்டு வச்சது. அது இன்னும் வந்து அவங்களுக்கு வந்து கஸ்டமருக்கு வந்து இன்னும் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை கொடுத்தது என் மேலே. சரி, ஒரு நல்ல ஒரு ப்ராப்பராக பண்ணுறாரே, கரெக்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதன் பிறகு கோல்டு சேவிங்ஸ் ஸ்கீமும் வந்துட்டு நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஸ்டார்ட் பண்ணி நிறைய மெம்பர்ஸ் அதில் இருக்காங்க. அவங்களுக்கு வந்துட்டு நான் மற்ற பெரிய கடைக்காரங்கள்லாம் கொடுக்குறத விட நான் கொஞ்சம் போனஸ் அதிகமாக சேர்த்து கொடுக்குறேன். காரணம் என்னென்னா எனக்கு நிர்வாக செலவுகள் கிடையாது. நிர்வாக நடைமுறை செலவுகள் குறைவுங்கிறதுனால போனஸ் அமௌண்ட்டை கொஞ்சம் அதிகமாக சேர்த்து கொடுக்க முடியுது. அந்த போனஸ் அமௌண்ட் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனாலையும் நிறைய பேர் வந்து சீட்டு சேர்றாங்க. அவங்களுக்கும் தனியாக சாஃப்ட்வேர் போட்டு எனி டைம் எனிவேர் வந்து அவங்களுக்கு வந்து நான் வந்து நைட்டு நீங்கள் 11 மணிக்கு எனக்கு பணம் அனுப்பிச்சா கூட 11:01 அவங்களுக்கு ரெசிப்ட் அனுப்பிச்சிடுவேன். ஸோ அந்த மாதிரி அதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வரவேற்பு எனக்கு இருந்தது. அப்புறம் வந்து கொஞ்சம் நான் அடிக்கடி கொஞ்சம் சவுத் ஏஷியன் கண்ட்ரீஸ் எல்லாம் 2 months ஒன்ஸ் வந்து ட்ராவல் பண்ணுவேன் அந்த பிஸ்னஸ்க்காக. அங்கே உள்ள புது டிசைன்ஸ் எல்லாம் வந்துட்டு இங்கே அறிமுகப்படுத்துவேன். அதெல்லாம் வந்து என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் உள்ளவங்களாம் இன்றைக்கும் சொல்லுவாங்க, ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருக்குது உங்களுடைய வீடியோ ஃபோட்டோஸு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு, டிசைன்ஸ் எல்லாம் யூனிக்காக இருக்குது, ரொம்ப வித்தியாசமாக பண்ணுறீங்க, வெளிநாட்டில் உள்ள ஐட்டத்தையெல்லாம் நீங்கள் கொண்டுட்டு வந்து காமிக்கிறீங்க. ஏன்னா அங்கேருந்து நிறைய நேரடியாக கொண்டுட்டு வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம். அப்படி இல்லைனாலும் அதை மாதிரியே இங்கே பண்ணி கொடுக்குறதுக்கும் முயற்சிகள் பண்ணி நான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஸோ இது எல்லா வகையிலையும் கொஞ்சம் சக்ஸஸ் ஆனிச்சு. இப்போ வந்து நீங்கள் வந்து உங்கள்கிட்ட ஒரு டைமண்ட் நெக்லஸ் ஆர்டர் பண்ணணுன்னா முதல்ல வாட்ஸ்அப்பில் உள்ள வந்து கரெக்டு. ஸோ உங்களுடைய டிசைன்ஸ் எல்லாம் பார்த்து இப்போ எங்களுக்கு எதோ பிடிக்குதோ அல்லது ஆல்ட்ரேஷன்ஸ் எதுவும் தான் சொல்லி. ஆமாம். ஸோ இது வந்து ஒரு பக்காவான ஒரு ஸ்கீம் மாதிரி நீங்கள் இதை பண்ணுறீங்க, ஒரு சிஸ்டம். கரெக்டு. இப்போ வந்து சில பேர் இப்போ சில பேர் வந்து இது எங்களுக்கு பில்லு வேண்டாம், ஜிஎஸ்டி வேண்டாமா சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் எப்படி பில்லு வேண்டாம், ஜிஎஸ்டி வேண்டாம்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க. அதையும் நம்ம வந்து அந்த சேல்ஸையும் நம்ம அவாய்ட் பண்ணுறது இல்லை. இன்னும் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் வந்து பில்லு வேண்டாம்பாங்க, பட் அக்கௌண்ட்டில் பணம் அனுப்புகிறேம்பாங்க, நேரில் எங்களால் வர முடியல, கொடுத்து விட முடியல அப்படிம்பாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து நாங்கள் வந்து இப்போ என்னென்னா பொருள் செஞ்ச பிறகு டெலிவரி அப்படிங்கிறது வந்து இப்போ வந்து நிறைய இன்றைக்குள்ள டெக்னாலஜியில் நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்துடுச்சு. அந்த இன்ஷூர்ட் பார்சல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, சேஃப் அண்ட் செக்யூர்டாக போயிடும். ஸோ எல்லாருக்குமே வந்து நாங்கள் டெலிவரி அப்படிங்கிறது வந்துட்டு டோர் ஸ்டெப் பண்ணிடுவோம். ஏன்னா இன்றைக்கி இருக்க நிலைமைக்கு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அவங்க வர்றது, அவங்களுடைய டைம் மிச்சம், டிரான்ஸ்போர்ட் மிச்சம்.
ஸோ இது எல்லாமே வந்து டோர் ஸ்டெப் ஆயிடுது. ஸோ அது வந்து எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சக்ஸஸ் ஆனிச்சு. பில்லு இல்லாமல் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு சில பேர் கேட்குறாங்க, அதை எங்களால் அவாய்ட் பண்ண முடியல. கிட்டத்தட்ட 99% வந்து நீங்கள் பக்காவான பில்லோட பக்காவாக வந்து 90% பக்காவாக பில்லில் பண்ணுறோம். பில் இல்லாமல் கேட்குறவங்களுக்கும் பண்ணி கொடுக்குறோம். அதை நாங்கள் பில் பண்ணிக்கிட்டுறோம், அவங்க பேரில் போடாமல். நாங்கள் வந்து அது கண்டிப்பாக, ஏன்னா எங்களுக்கு இன்புட் அப்படிங்கிற போது அவுட்புட் காமிச்சு தான் ஆகணும். அப்படிங்கிற போது அது நாங்கள் எங்களுடைய மார்ஜினில், எங்களுடைய ப்ராஃபிட்டில் அந்த ஜிஎஸ்டியை நான் கொஞ்சம் குறைச்சி இது பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். இப்போ கல்யாணம்னு எடுத்துக்கிட்டோம், ஒரு நகரத்தார் திருமணம்னு எடுத்துக்கிட்டா ஒரு மீடியம் கிளாஸ் கல்யாணத்துக்கு எவ்வளவு அதிகபட்ச கொட்டேஷன் நீங்கள் மினிமமாக எவ்வளோ பண்ணி கொடுப்பீங்க? மேக்ஸிமம் வேறு அது. ஆமாம், மினிமமாக எவ்வளோதுனா ஒரு வைர நகை போட நினைக்கிறவங்களுக்கு மினிமம் பட்ஜெட்டாக வந்து இன்றைக்கி ஒரு மினிமம் வந்து ஒரு நெக்லஸ் பண்ணணுன்னா ஒரு 5லேருந்து 6 லட்சம் வரும். வளையல் பண்ணணும்னா 5லேருந்து 6 லட்சம் வரும் நார்மலாக. பட் அதையே வந்து நான் வந்து ஒரு நெக்லஸ் வந்துட்டு ஒரு 3லேருந்து 3.5 லட்ச ரூபா வரைக்கும் அந்த பட்ஜெட்டில் நான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். வளையலும் அதே மாதிரி 3 lakhல பண்ணி கொடுத்துட்ருக்கேன். சரி. ஸோ வந்து ஒரு வளையல், ஒரு பூச்சரம், ஒரு மாப்பிள்ளை மோதிரம், ஒரு தோடு, 3 சேர்ந்து ஒரு 5 lakh பட்ஜெட்டுக்குள்ளே பண்ணணுன்னாலும் நான் பண்ணித்தரேன். அதுக்குள்ளே மினிமம் ஒரு 5 லட்ச ரூபா டோட்டல் கொடுத்துட்டா கூட நீங்கள் அதுக்குள்ளே பண்ணி கொடுத்துட்றேன். சரி, இதோடைய தரம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்கு நீங்கள் என்ன சர்டிஃபை பண்ணுறீங்க? கரெக்ட். தரம்ங்கிறது வந்து நம்ம வந்து கோல்டை பொறுத்த வரைக்கும் BIS 916 ஹால்மார்க் தான். அதில் வந்து நம்ம எந்த காம்ப்ரமைஸுமே கிடையாது. டைமண்ட் அப்படிங்கிற போது நான் படித்தது வந்து இன்டர்நேஷ்னல் லேபில் தான் படித்தேன். ஸோ அதே இன்டர்நேஷ்னல் லேபில் IGI, இன்டர்நேஷ்னல் ஜெமாலஜிக்கல் இன்ஸ்டிடியூட், அந்த IGI அப்படிங்கிற இன்டர்நேஷ்னல் லேபில் உள்ள சர்டிஃபிகேட்டோடு தான் நான் இது வரைக்கும் எல்லா பொருளுமே டெலிவரி பண்ணியிருக்கேன். ஒரு இன்டர்நேஷ்னல் அந்த சர்டிஃபிகேஷனோட அதில் கலர், கட்டு, கிளாரிட்டி அப்படி எல்லாமே அதில் வந்துடும். ஸோ சர்டிஃபைட் குவாலிட்டி டைமண்ட்ஸ் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுறேன். கோல்டு வந்து 916 ஹால்மார்க் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ 916 ஹால்மார்க்குங்கிறதுனால ஒரு வேளை நீங்கள் வந்து, ஏன்னா இப்போ இந்த விற்கிற போது எல்லோரும் வித்துடுறாங்க, பைபேக் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய கொஸ்டினாக இருக்கும். ஏன்னா அங்கே பொதுவாக எல்லா இடத்துலையும் விற்கணும்னு போனால் அது ஒரு மாதிரி பேசுவாங்க. ஒரு சில பேர் பெரிய கார்ப்பரேட் கம்பெனிலாம் விற்கணும்னு போனால் எடுத்துக்கிறதே, சில இடங்களில் பணம் தர மாட்டேங்கிறாங்க. அது வந்து மிகப்பெரிய தப்பு. அதாவது நம்ம ஒரு பொருளை நான் ஒரு பொருளை விற்கிறேன்னா அதுக்கு நான் முழுவதும் நான் பொறுப்பு. ஒரு அவசரத்துக்கு வந்து அவங்க வந்து ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சியாக இருக்கலாம், எதாக இருந்தாலும் இருக்கலாம், அவங்க வந்து வேறு இடத்துல விற்கிறதுக்கு எங்கே வாங்கினமோ அங்கே தான் அவங்க கொண்டு போய் கொடுத்தா கொஞ்சம் கூடுதல் அமௌண்ட் கிடைக்குமேன்னு சொல்லிட்டு போவாங்க. ஆனால் நிறைய கார்ப்பரேட் ஷோரூமில் நான் பணம் கொடுக்க மாட்டேன், நீங்கள் பொருள் தான் மாற்றி எடுத்துக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. நான் என்ன சொல்ல, கொஞ்சம் லெஸ் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணாலும் நிச்சயமாக அவங்க பணம் கொடுக்கணும். ஆனால் நிறைய பேர் கொடுக்குறதில்ல. பெரிய கடைக்காரங்களில் கஸ்டமர்ஸும் போய் கேள்வி கேட்க பயப்படுறாங்க. சின்ன ஆளுங்கள்ட்ட ரொம்ப ஒரு தைரியமாக பேசுகிறாங்க. பெரிய கார்ப்பரேட் ஷோரூம்லாம் பார்த்தா கார்ப்பரேட் ஷோரூமில் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டுட்டு வந்துடுறாங்களே தவிர யாரும் வந்து ஃபைட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ அதனால் என்னுடைய பைபேக் வந்துட்டு கோல்டுக்கு 100%, ஏன்னா 916 ஹால்மார்க்கு 100% இன்றைக்கி ரிட்டர்ன் எடுத்துக்கிறோம். டைமண்டுக்கு 90%. நான் வித்த அமௌண்ட்லேருந்து 10% ரெடியூஸ் பண்ணிவிட்டு 90%. உங்கள்கிட்ட வாங்கின எந்த ஒரு நகையை நேரத்தில் நாங்கள் திருப்பி கொடுத்தாலும் கரெக்டு. கோல்டுக்கு 100% அண்டு டைமண்டுக்கு 90% ரிட்டர்ன் வேல்யூ இருக்குது. கேஷாக வேணாலும் சரி, எக்ஸ்சேஞ்சாக இருந்தாலும் சரி. ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் திருப்பி அதில், ஏன்னா நான் கொடுக்கக்கூடிய குவாலிட்டி அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதனால் எனக்கு தாராளமாக நான் அதை அப்படியே எடுத்துகிட்டு நான் ரீசைக்கிள் பண்ணிக்குவேன். ஆமாம். இப்போ அதன் பிறகு ஆர்டர் கொடுக்கும்போது நம்ம நகரத்தார் கம்யூனிட்டியை பொறுத்தவரை பழைய வைரங்களை மாற்ற நினைப்பாங்க. ஆமாம். அதெல்லாம் எப்படி நீங்கள் செய்வீங்க? பழைய வைரங்கள் வந்து பிரிச்சுட்டு அதே மாதிரி கட்டித்தர சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க. அவங்களுடைய டைமண்டுடைய தரத்தை பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு நல்லா இருந்ததுன்னா அது திருப்பி அதே கல்லை யூஸ் பண்ணி அது திருப்பி நகை பண்ணக்கூடிய அளவில் இருந்ததுன்னா நாங்கள் வந்து பண்ணி கொடுப்போம். அப்படி இல்லைன்னா அவங்கக்கிட்ட இல்லை இதை நீங்கள் பண்ணி வேஸ்ட்டு அப்படின்னு என்ன எதுவோ அதை ஓப்பனாக நாங்கள் சொல்லிடுவோம். அது என்ன தரத்தில் இருக்குங்கிறதையும் இருக்குங்கிறதையும் சொல்லிடுவோம். தெளிவுபடுத்தி சொல்லிடுவோம். ஒரு அந்த இதில் வந்து நீங்கள் எந்த காம்ப்ரமைஸும் நம்மள்ட்ட வந்து யூனிக் டிசைன்ஸு, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஜுவல்லர், அது மாதிரி நோ அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ் எதுவும் கிடையாது. அது மாதிரி என்ன ரியலோ என்ன ஃபேக்டோ அதை வந்து ஓப்பனாக சொல்லிடுறது. சரி. இப்போ வந்து உங்கள்கிட்ட கேரட் அப்படின்னா என்ன விலையில் நீங்கள்? இப்போ கேரட் வந்துட்டு ஃபஸ்ட் குவாலிட்டி வந்து 50,000 ரூபாயிலேருந்து 55,000 ரூபா வரைக்கும் அந்த ரேஞ்சில் இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். இதுக்கு வந்து சர்டிஃபிகேட் வெளியில் கிட்டத்தட்ட 60,000 அளவில் இருக்குது. வெளியில் வந்து 60,000 அதுக்கு மேலேயே இருக்குது. பெரிய ஷோரூம்லாம் பார்த்தீங்கன்னா 75, 80, 90 வரைக்கும்லாம் கூட போடுறாங்க. ஸோ எனக்கு வந்து நம்ம நகரத்தார் கஸ்டமர்ஸ் தவிர
கோயம்புத்தூரில் உள்ள கவுண்டர்ஸ், நாயக்கர்ஸ், சென்னையில எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்க மற்ற அதர் கேஸ்ட் கம்யூனிட்டி பர்சன்ஸும் நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து பெரிய பெரிய கடையில் போய் 70,000 80,000 90,000 பெர் கேரட் கொடுத்து வாங்குறதுக்கு என்கிட்ட வந்தாங்கன்னா அதே குவாலிட்டி அதே சர்டிஃபிகேட்டோடு நான் வந்து 55,000 கொடுக்குற பொழுது அவங்களுக்கு இன்னும் வந்து ரொம்ப பரவாயில்ல, நம்ம இங்கே கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. சரி, உங்களுடைய கஸ்டமர்ஸோடைய ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்குது? அதாவது ஒரு செயின் ஆஃப் கஸ்டமர்ஸ்னு சொல்லுவாங்கல்ல, உங்கள்கிட்ட வருவாங்க நல்லா இருக்குங்கன்னா அதுக்கடுத்து அவங்களே இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, அந்த மாதிரி நிகழ்வுகள் இருக்கா? என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு கஸ்டமர் வந்து இன்றைக்கி வந்து என்னை தேடி வர்றாங்க அப்படின்னா அவங்களால வந்து ஒரு 10 கஸ்டமர் வந்து உள்ளே வருவாங்க. அதே மாதிரி என் மேலே ஏதாவது ஒரு ரிமார்க், நான் பண்ணி கொடுத்த ஐட்டத்தில் எதுவும் சரியில்லை ரிமார்க் அப்படின்னு ஒரு கஸ்டமர் அவங்கள்ட்ட ஒரு எண்ணம் இருந்ததுன்னா, ஒரு தாட் இருந்ததுன்னா அவங்களால 100 பேர் வெளியில் போயிடுவாங்க. ஸோ அதனால நான் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக ஏன்னா வந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக கஸ்டமர் டெலிவரிக்கு முன்னாடி நானே கம்ப்ளீட்டாக எல்லா வகையிலையும் செக் பண்ணி அவங்களுக்கு முழுக்க சாட்டிஸ்ஃபைடு. ஏன்னா வந்து முழுக்க சாட்டிஸ்ஃபைடாக தான் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் இன்றைக்கி வரைக்கும். நிறைய பேர்கிட்ட வந்து நிறைய பேர் லைக் பண்ணுறாங்க, அந்த கான்செப்ட் வந்து லைக் பண்ணுறாங்க. ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து இன்றைக்கி இருக்க சுச்சுவேஷனில் ஒரு 100 பார்த்தா தான் ஒன்று செலக்ட் பண்ண முடியும், நீங்கள் எதுவுமே இல்லாமல் சும்மா ஃபோட்டோ காமிச்சிங்கன்னா ஃபோட்டோவில் பார்த்து நாங்கள் ஃபோட்டோவில் பார்க்குறது ஒன்றா இருக்கும், ப்ராடக்ட் செஞ்சு வந்த பிறகு ஒன்றா இருக்கும், அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்பாங்க. அவங்களுக்கு நான் ஃபுல் ஃப்ரீடம் ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறது, அந்த மாதிரி எண்ணம் உள்ள கஸ்டமர்களுக்கு நீங்கள் வந்து இதே மாதிரி 100% 200% நீங்கள் ஃபோட்டோவில் இருக்க மாதிரியே நான் பண்ணி கொடுத்துருவேன். ஒருவேளை தவறுதலாக, ஏன்னா ஒருவேளை தவறுகளும் வரலாம், ஒருவேளை உங்களுக்கு வந்து இல்லை கரெக்டாகவே வந்து உங்களுக்கு அதை போட்டு பார்த்து முன்னாடியே இது இருந்திருந்தால் ரெடியாக இருந்திருந்தால் போட்டு பார்த்து நாங்கள் வாங்கியிருப்போம், இப்போ செஞ்சு வந்த ஃபோட்டோவில் பார்க்க நல்லா இருந்துச்சு, நீங்களும் அதே மாதிரி தான் பண்ணியிருக்கீங்க, ஆனால் நாங்கள் வேர் பண்ண பிறகு எங்களுக்கு திருப்தியாக இல்லை, நல்லா இல்லை, செட் ஆகலை அப்படிம்பாங்க. அப்படி எதுவுமே சொல்லாமல் திருப்பி அவங்க வேறு என்ன கொடுக்குறாங்களோ வேறு மாற்றி பண்ணி கொடுத்துருவேன். உடனே வேறு மாற்றி ஆர்டர் எடுத்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி. எனக்கு தேவை கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைட் முக்கியம். அதனால தான் வந்து நிறைய கஸ்டமர் செயின் ஆஃப் பிங்கிங்கிறது இருக்குது. அவங்களே ஒரு ஆளுக்கு ரெஃபர் பண்ணால் கூட லக்ஷ்ணா டைமண்ட் போங்கப்பா, அவங்க நல்லா பண்ணி தருவாங்க, ஒரு வேளை ஏதாவது உங்களுக்கு பண்ண பிறகு திருப்தியாக இல்லைனாலும் நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ அது வரைக்கும் அவர் விடாமல் பண்ணி கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லி தான் அவங்க வந்து ரெஃபரே பண்ணுறாங்க. இப்போ வந்து உங்களுடைய முதல் தொழில், நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் என்டர்பிரனராக பால் நீங்கள் முதல்ல பண்ணீங்க, அதுக்கப்புறம் டைமண்ட் இப்போ ஆன்லைனில் வந்திருக்கீங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது, அப்புறம் துணிக்கடை அப்படின்னு சொல்கிறீங்க. ஆமாம், இது மூணுமே வந்து ஒன்றுக்கு ஒன்று லிங்க் இல்லாத இருக்குது. இதை தவிர வேறு ஏதாவது பிஸ்னஸ் தொடங்குறதா லிங்க் இருக்குது? இது ஒரு நல்ல கொஸ்டின்னா என்கிட்ட நிறைய பேர் இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. டெக்ஸ்டைல் அப்படிங்கிறது காரைக்குடியில் இருக்குது, மில்க் அவுட்லெட்டு ஒரு 13 அவுட்லெட் இருக்குது. அது போக வந்து டைமண்ட் வந்து நம்ம நோ ஷோரூம் நோ கான்செப்டில் கோயம்புத்தூர் அண்டு காரைக்குடியில் பண்ணிகிட்ருக்குறோம். இது போக வந்து கிறிஸ்டல் சால்ட் ட்ரேடிங் வந்து நான் எடுத்திருக்கேன். எப்படின்னா என்னுடைய ஓன் பிராண்டு சரவணா சால்ட் ட்ரேடர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஓன் பிராண்டை உருவாக்கி அதுக்கு ப்ராப்பராக லைசன்ஸ் எடுத்து ஸ்டேட் லைசன்ஸ் ஆல் ஓவர், அதாவது பேன் இண்டியா சப்ளை பண்ணுற மாதிரி லைசன்ஸ் எடுத்து அது தூத்துக்குடியில் வந்து சப்கான்ட்ராக்டர் மூலமாக எடுத்து நான் பண்ணிகிட்ருக்கிறேன். நிறைய பேர் கேட்பாங்க, இது வந்து ஒன்றுக்கு ஒன்று நீங்கள் சம்மந்தம் இல்லாமல் துணிக்கடை, பால் கடை அண்டு டைமண்ட்ஸு, கோல்டன் டைமண்ட்ஸு, சால்ட்டு இதெல்லாம் ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தம் இல்லாமல் இருக்குதே, நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க அப்படின்னு உங்களை மாதிரி நிறைய பேர் கேட்டதுண்டு. எனக்கு என்னென்னா இதில் வந்து ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தம் இல்லாத நம்ம ட்ரேடிங்கை எடுக்கும் பொழுது 2 விஷயம். ஒன்று வந்து நம்மளுடைய நாலேஜ் வந்து இம்ப்ரூவ் ஆகும், நிறைய வந்து அதில் கற்றுக்கலாம். அது போக கஸ்டமர் வால் வந்து பூஸ்டப் பண்ண முடியும். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து துணிக்கடைக்கு வர்ற கஸ்டமர்ஸ் வந்துட்டு பால் லிங்க் ஆகி பால் வாங்குவாங்க, பால் கடைக்கு வர்ற கஸ்டமர் வந்து என் கூட பழக்கமாகி கோல்டன் டைமண்ட் வாங்குவாங்க. அது மாதிரி வந்து உப்பு, எனக்கு ஒரு அண்ணாச்சி கடையில் வந்துட்டு இப்போ உப்பு நாங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணோம், ஒரு 1 year ஆகுது. பட் உப்புக்கு நான் யார் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டருக்கு டெலிவரி பண்ணுறேன், அவர் நான் தங்கம் வைரம் பண்ணுறது தெரிஞ்சுக்கிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ எல்லாமே அவர் நம்மள்ட்ட தான் பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரி ஒன்றுக்கு ஒன்று லிங்க் கனெக்ஷன் இருக்கணும். லிங்க் ஆகி நம்மளுடைய பிஸ்னஸ் க்ரோத்துக்கு வந்துட்டு இது நிச்சயமாக ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தமில்லாத தொழில் வந்து நிச்சயமாக வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸை கொடுக்கும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. ஸோ அதை நான் கண்கூடாகவும் பார்த்துக்கிட்டும் இருக்கிறேன்.
இப்போ 4 டைப் ஆஃப் செக்டர் கஸ்டமர்ஸ். ஆமாம், கரெக்ட். பால் வாங்குறவங்க ஒரு குரூப்பு, துணிக்கடை, அதுக்கப்புறம் இப்போலாம் இவங்க அந்த 4ஐயும் நீங்கள் லிங்க் பண்ணும்போது அது வேறு மாதிரியான ஒரு டைமென்ஷனை, கரெக்ட், ஒரு பிஸ்னஸை வந்து எல்லா பிஸ்னஸுமே சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதாவது நம்ம லாஸ்ட்டாக நடந்த NBC மீட்டிங்கில் கூட சொல்லியிருந்தேன். நிச்சயமாக புதுசாக தொழில் பண்ணுறவங்க ஒன்று ஆரம்பிங்க, அவ்வளோதான் வந்து ஃபண்ட்ஸ் இருக்குது அப்படின்னாக்கா ஒன்று நிச்சயமாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதில் கொஞ்சம் க்ரோப் ஆன பிறகு அதுக்கு சம்மந்தம் இல்லாத இன்னொன்று ஸ்டார்ட் பண்ணிடுங்க அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஓகே, மகிழ்ச்சி. இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு 10th முடிச்சுட்டு ஒரு தொழிலதிபராக சக்ஸஸ்ஃபுல்லாக பரிணமிச்சிட்டு இருக்கீங்க. உங்கள்கிட்ட எத்தனை பணியாளர்கள் வேலை பார்க்குறாங்க? என்கிட்ட வந்து இப்போதைக்கு கோயம்புத்தூர் அண்ட் இங்கே எல்லாம் சேர்த்து ஒரு 34 பேர் இருக்காங்கண்ணே. 34 பணியாளர்கள் உங்கள்கிட்ட இருக்கிறாங்க. ஆமாம். ஓகே, மகிழ்ச்சி. எங்களுடைய நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணைய தொலைக்காட்சி சார்பாக வாழ்த்துக்கள். பொதுவாக நம்ம சமூகத்துக்கு சொல்ல வேண்டியது என்னென்னா, ஒரு சில ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்க, நம்மளுடைய அதாவது ஐயாக்கள் பீரியடில் வந்து நிறைய நம்ம தொழில் பண்ணோம். கரெக்டு. அப்போ வந்து நம்ம அதிகம் படிக்கலை. ஆமாம். அப்போ வந்து நிறைய தொழில் பண்ணோம். இப்போ வந்து நிறைய படிச்சுட்டாங்க. ஆமாம். ஆனால் வேலைக்கு போகிறாங்க. அவங்க லைஃப் ஸ்டைலில் அது தவறு இல்லை. அவங்க லைஃப் ஸ்டைலில் வேறு மாதிரியான ஒரு செக்மெண்ட்டுக்குள்ளே அடைக்கிறாங்க. கரெக்ட். இந்த அறிவை வந்து முழுமையாக நம்மகிட்ட இருக்கக்கூடிய அந்த பாரம்பரியம் மிக்க அந்த ஜீன்ஸுக்கான அந்த வியாபார அறிவை வந்து விருத்தி பண்ணுறதுக்கு அவங்க விரும்பலைன்னு சொல்ல முடியாது. ஏதோ அந்த அளவோட நிறுத்திக்கிறாங்க, இது போதும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் இருக்காங்க. ஆமாம், அதெல்லாம் தாண்டி ஒரு 10th குவாலிஃபிகேஷன் சொல்கிறதுக்கே ஒரு மிகப்பெரிய துணிச்சல் வேணும். அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு தொழிலதிபரை நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்க. நிறைய பேர் கேட்பாங்க, பொய் சொல்லாதீங்க, 10th தான் படிச்சிருக்கீங்களா, ஏங்க உண்மையை சொன்னால் என்னங்க அப்படிம்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் ஒரு அனுபவம் தானே. ஆமாம், நிச்சயம். படிப்பை விட நிச்சயமாக அனுபவம் தான் நமக்கு கை கொடுக்கும். நிச்சயமாக. அது மாதிரி வந்து எல்லா இளைஞர்களும் இந்த இப்போ நம்ம சரவணன் சொக்கலிங்க மாதிரி தொழில் செய்ய முன் வரணும். உங்களுடைய தொழில் சிறக்கவும். அதே மாதிரி வந்து இவங்களுடைய அந்த ஜுவல்லரியில் வந்து உங்கள் ஆன்லைன் ஜுவல்லரியில் வந்து நீங்கள் வாங்கணும் அப்படின்னா நம்ம இந்த நம்பர்ஸில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். அவங்களுடைய வெப்சைட் ஐடியும் நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அவங்கள தொடர்பு கொண்டு நீங்கள் பேசலாம். நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி சேனல் மூலமாக நான் நம் நகரத்தார்கள்கிட்ட கேட்டுக்கிற ஒரு வேண்டுகோள், ஒரு ரெக்வஸ்ட் என்னென்னா, நம்ம ஆளுங்க வந்து நிறைய வந்து தொழில் முனைவோர்கள் நிறைய உருவாகணும். நம்மளுடைய பிளட்டு வந்து பிஸ்னஸ் பிளட்டு. அந்த காலத்தில் முதல்ல வாணிபம் பண்ணவங்க நம்ம தான். நம்ம ஒரு 10 பேருக்கு வேலை கொடுத்து தான் பழக்கம். அவங்களுடைய வாழ்வாதாரத்திற்கு நம்ம காரணமாக இருந்து தான் பழக்கம். இப்போ வந்து நிறைய காரணங்களால் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு வேலை, ஐடி, வெளிநாடு அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு போகிறாங்க. அதனால் பிஸ்னஸ் பண்ணுறவங்க குறைஞ்சி போச்சு. நிறைய தொழில் முனைவர்கள் வரணும், பிஸ்னஸ் உருவாகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து மேடையில் பெரிய மனிதர்கள் மீட்டிங் போட்டு எல்லாம் வந்து வலியுறுத்திக்கிட்டு வர்றாங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் எனக்கு இல்லை. அதுபோல் நம்ம நகரத்தார் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்க நகரத்தார்கிட்ட நம்மவர்கள் நம்ம ஆளுங்க வந்துட்டு வியாபாரம் பண்ணுறாங்களா அப்படின்னா பெரும்பகுதி கிடையாது. ஏன்னா நம்ம ஆளுங்க வந்து இல்லாத துறையே கிடையாது, கால் பதிக்காத துறையே கிடையாது. எல்லா ட்ரேடிங்லையுமே நம்ம ஆளுங்க இருக்காங்க. அப்படிங்கும்போது அனைத்து துறைகளிலும் இருக்கும்போது உங்களுடைய தேவை என்னவோ அதை முதல்ல நீங்கள் வந்து சர்ச் பண்ணுங்கள், அனலைஸ் பண்ணுங்கள், குவாலிட்டி பாருங்கள், ரேட் பாருங்கள். இதில் எதுலேயும் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு ஆகலையா, அதாவது உங்களுடைய தேவை என்னவோ அது கிடைக்கலைன்னா, அந்த ட்ரேடிங்கில் நம்ம ஆளுங்க இல்லைன்னா நீங்கள் வந்து வெளியில் வேறு இடத்துக்கு போங்க. இல்லை தேவையை பூர்த்தி பண்ண முடியலைன்னா, உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்லைன்னா நீங்கள் வேறு இடத்துக்கு போங்க. ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் நம்ம ஆளுகளுக்கு கொடுங்க, நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான் நான் கேட்டுக்கிறேன். சின்ன ஐட்டங்கள் நீங்கள் வந்து அவசரத்துக்காக நீங்கள் வந்து உங்களுடைய தேவைகளை நீங்கள் பக்கத்தில் பூர்த்தி பண்ணிக்கிட்டாலும், ஒரு ஹை வால்யூமான ரொம்ப வேல்யூபிள் திங்ஸ் நீங்கள் வாங்கும் பொழுது, எஸ்பெஷலி கோல்டு அண்ட் டைமண்ட் அது மாதிரிலாம் நீங்கள் வாங்கும் பொழுது, நம்ம ஆளுங்க இன்றைக்கி வந்து வீட்டில் வச்சு வைர நகைகள் பண்ணுறாங்க, நிறைய பேர் கடையாக வச்சு நிறைய பேர் பண்ணுறாங்க, தங்கம் வைரம்லாம் பண்ணும் பொழுது நம்ம ஆளுகளுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான் என்னுடைய இந்த தருணத்தில் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஏன்னா அனைத்து சமூகமும், எல்லா சமூகமும் அப்படி தான் இருக்குது. எல்லாம் அவங்களுக்குள்ளே தான், அவங்களுக்கு தான், அவங்கவுங்களுடைய ஆட்களுக்கு தான் முதல்ல வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க, சப்போர்ட் கொடுக்குறாங்க, கை கொடுத்து தூக்கி விடுறாங்க. அப்படி பண்ணும் பொழுது இன்னும் தொழில் முனைவோர் அதிகமாவாங்க, இன்னும் பிஸ்னஸ் வந்து டெவலப் ஆகும், பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். அப்படிங்கிறது தான் நான் வந்து இந்த இந்த நேரத்தில் வந்து நான் சொல்லிக்கிறேன். நான் யாரையும் குறைச்சோ தாழ்த்தியோ சொல்லலை. நம்ம ஆளுங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க அப்படிங்கிறது மட்டும்தான் என்னுடைய ரெக்வஸ்ட்டு. நன்றி. வணக்கம். தேங்க்யூ.